சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துனுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 17ஆம் தேதி. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையை பற்றி நம் அனைவருக்கும் அதிகமாக கற்பித்திருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அவருடைய கிருபையை பெற்று அனுபவிக்கக்கூடிய நாம் அவருடைய பரிபூர்ணத்துக்குள் நம்மை கொண்டு வரவே அவர் இவ்வுலகத்திற்கு வந்தார். அப்போஸ்தலராகிய அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காணும் பாக்கியத்தை பெற்றதாக அப்போஸ்தலர்கள் சாட்சியம் அளித்தனர். மேலும் இந்த மகிமையை கிருபையும் சத்தியமும் நிறைந்த என்ற இந்த 2 வார்த்தைகளில் விவரித்துள்ளனர். அவர்கள் கண்ட மகிமையை கிருபை மற்றும் சத்தியம் என்று அழைத்ததை நாம் பார்க்கின்றோம். இப்போது நாம் தேவனுடைய கிருபையை எவ்வளவு அதிகமாக அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவருடைய பரிபூர்ணத்தையும் அனுபவிப்போம். சில அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்களை காண்பதன் மூலமாக நாம் தேவனுடைய மகிமையை பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அனைத்து அற்புதங்களையும் காணும் பாக்கியம் அப்போஸ்தலர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவர்கள் அற்புதங்கள் மூலம் அவருடைய முழு மகிமையையும் காணவில்லை. கிருபையும் சத்தியமும் நிறைந்த வார்த்தை மாம்சமாக இருப்பதை அவர்கள் கண்டபோது அவருடைய மகிமையை கண்டார்கள். தேவனுடைய கிருபையின் அனுபவமே அவருடைய மகிமையை காண நமக்கு உதவுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ கிருபையை பற்றி அதிகமாக பேசினான். கிருபையினாலே அதிகாரத்தோடு பேசவும் பிரசங்கிக்கவும் அவனால் முடிந்தது. அவனுடைய ஜீவியத்திலும் பிரசங்கத்திலும் கிருபை என்ற வார்த்தை மீண்டும் மீண்டுமாக வருவதை நாம் பார்க்கலாம். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவன் எழுதுகிறான், நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பில் மனிதனுக்கு எந்த ஒரு சிறு பங்கும் இல்லை. கிருபையினாலே நாம் இந்த தேவனுடைய ஈவை பரிசாக பெற்றோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் கூறுகிறான், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. மற்றவர்கள் சொல்லலாம், அவனுடைய கல்வி, கலாச்சாரம் மற்றும் வேறு சில தகுதிகள் காரணமாக ஒரு பெரிய அப்போஸ்தலனாக ஆனான் என்று. ஆனால் அவனை பொறுத்தவரையில் அவன் தேவ கிருபையால் தான் என்னவாக இருக்கிறேன் என்றான். அதுவே தேவனுடைய ஒவ்வொரு ஊழியனுக்கும் உண்மை என மிக தெளிவாக சொன்னான். நமது தகுதி, சொத்து, இனம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றின் காரணமாக தான் நாம் என்னவாக இருக்கிறோம் என்று நமது மதியினத்தால் நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய சொந்த இயலாமையை பார்க்கும்போது நமக்குள் நாம் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறோம். அப்போதுதான் நாம் அவருடைய ஊழியர்களாக இருந்து பல ஊழியங்களை அவருக்காக பல விதங்களிலே செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5லிருந்து 8வது வசனம் வரை கூறுகிறான், நாம் ஒன்றுமில்லை. அப்படியானால் பவுல் யார், அப்போலோ யார்? ஆனால் கர்த்தருக்கே ஒவ்வொருவரும் ஊழியம் செய்தார்கள். இதுவே அவர்களின் விசுவாசம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், ஆனால் தேவனே விளைய செய்தார். அப்படியானால் நடுகிறவன் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றுமில்லை, ஆனால் விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஆகவே இப்போது நடுகிறவனும் நீர் பாய்ச்சிறனும் ஒன்றுதான். நாம் நம்முடைய குருட்டுத்தனத்தில் நமது தாளந்து மற்றும் திறமைகளில் பெருமை கொள்கின்றோம். இதன் காரணமாக தேவனுக்காக இதை அல்லது அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தெளிவாக பார்க்கும்போது நாம் நம்முடைய சொந்த ஞானத்தால் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நாம் செய்யும் அனைத்தும் தேவனுடைய கிருபையால் மட்டுமே. நாம் ஒன்றுமில்லை. நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீர்கள் அல்லது எப்படி பிரசங்கிக்கிறீர்கள் என்பது அல்ல. உங்கள் சொந்த பலத்தால் ஊழியம் செய்தால் உங்கள் உழைப்பிற்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால்தான் பவுல் தன்னை பொறுத்தவரையில் தான் ஒன்றுமில்லை என்று கூறினான். அவன் எழுதிய ஒவ்வொரு நிருபத்திலும் அவன் தேவ கிருபையால் தொடங்கி தேவ கிருபையுடன் முடிப்பதை பார்க்கின்றோம். அதாவது அவன் நமக்கு சொல்ல விரும்பும் முக்கிய செய்தி என்னவென்றால் தேவனுடைய கிருபை.